உலகம் தோன்றி உதயமாகையில் பல்கலை பயன் பாங்குற தாங்கிய இலகு செந்தமிழ் என்னுயிர் தாயினை நிலவ நாவிலே நினைத்து வணங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப காதல் பாலாஜி வந்து வெண்ண உருகுதுன்னு உருகி பேசினாரு. காதல் அப்படிதான் வாழைப்பழம் மாதிரி பேசும், யாரும் நம்பிடாதீங்க. மன்றம் அதற்கு விளக்கம் கேட்கிறது. அது வலிக்காத மாதிரி இருக்கும். இவ்வளவு சிறப்பா பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், இந்த காதல்ல மட்டும் அது என்னங்க எக்ஸ் எக்ஸ்ன்றாங்க அப்படின்னா என்னங்கய்யா? ஏன் வைஃப்ல மட்டும் எக்ஸ்ன்னு சொல்றது இல்லையா நீங்க? எங்களுக்குலாம் எக்ஸ் மாமா இல்ல, எக்ஸ் அத்தை இல்ல. அது என்ன காதல்ல மட்டும் என் முதல் எக்ஸ் ரெண்டாவது எக்ஸ் அணிக்கிட்டே போறீங்க? அதை நீங்க தெளிவா சொல்லிருந்தீங்கன்னா இந்த காதல் எவ்வளவு நெகிழ்வானதுன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம நிசார் வந்தாங்க. நிசார் வந்து சொல்றாங்க, எங்க அம்மா வீக்கெண்ட் ஆனா கால் பண்ணி புலம்புறாங்களாம். எங்க உறவுகிட்ட அந்த உரிமை இருக்கிறதுனால அவங்க கவலை இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? அது உறவுக்கு எல்லையே இல்ல, உறவுக்கு எல்லையே இல்ல. என்ன பதிலுங்க? சூப்பர் பதில் இது. பதிலுக்கு கைய பேச மாட்டேங்கிறீங்க. உறவுக்கு எல்லை கிடையாதா? வைஃப் பேசுவாங்க தெரியுமா? இருங்க வரது அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வைஃப் சில பேர் பேசுவாங்க, ஏன்னா என்ன பெரிய இதுவா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுக்குவாங்க. பெரிய மீன் உனக்கு, சின்ன மீன் எனக்கா? வைஃப் சொல்லுவோம், பெரிய மீனும் எனக்கு தான், சின்ன மீனும் எனக்கு தான். எல்லையே கிடையாதுங்க. அந்த வைஃப், கணவன், அம்மா, அப்பா, தங்கை, சூப்பர் பதில்ங்க. அது எல்லையற்றதுதான் உறவு. எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. காதலுக்கு எல்லை உண்டு. உங்க ஒரு கட்டம் தாண்டி வீட்டுக்குள்ள வர முடியாது, இதுங்களும் வர முடியாது. ஆனா உறவு இருக்குல்ல, அது சாகிற வரைக்கும் அங்க வரைக்கும் வருங்க. அறுத்து போடுற வரைக்கும் சூப்பர் சார். 30 செகண்ட். அப்புறம் நட்பு, அவங்க அம்மா அந்த நட்பு கிட்ட போய் சொன்ன உடனே நட்பு சிரிக்கலாம். நட்பு கிட்ட போய் நீங்க மகிழ்ச்சியா சொன்னா மட்டும்தான் அது சிரிக்கும். நீங்க போய் கவலையா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை போகும்போது அந்த நட்பு உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடும். அது மட்டும் இல்ல, ஒன்னா ரெண்டாக்கி 4ஆக்கி குடும்பத்துல வந்து குடி எடுத்துட்டு போயிடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு. நடுவர்களை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் ஊர்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இங்க இருந்து வீடு கட்டுறது எவ்வளவு சவாலான விஷயம் இந்த காலத்துல அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்க அக்காவுக்கு ஒரு கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடு பிளான் போட்டதுல இருந்து கட்டி முடிக்கிற வரை எல்லா உதவிகளும் எங்க அக்கா செஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, என் தம்பி அதே மாதிரி தான். ஏதாவது அவசர உதவி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே கால் பண்ணி சொன்ன, அண்ணன் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டி முடிக்கிறவரை நான் இந்தியாவுக்கு போகவே இல்லை. கடைசி நாள் பால் காய்ச்சலுக்கு முந்தின நாள் தான் போனேன். என் தம்பி சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருந்தான். நான் இருந்திருந்தா கூட அவ்வளவு நல்ல ஏற்பாடுகளை செஞ்சிருக்க முடியாது. அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போயிட்டு கரெக்டா. அப்பதான் நான் உணர்ந்தேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியினுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்த தருணம் இருக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், நட்பு தான் வேணும், காதல் தான்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், பொண்ணு பார்க்க போகும்போது எங்க உற்றார் உறவினரோட போறீங்க, அப்ப நான் நண்பர்களை கூட்டி போங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். பொண்ணோட அப்பா கேட்பாரு, எங்கப்பா உங்க உறவினர் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க, நான் நண்பர்கள் கூட தான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு பொண்ணு இல்ல, திங்களுக்கு பண்ணு கூட கொடுக்க மாட்டேன். அப்புறம் நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, நீ உறவுக்கா பேச போற? உறவுல படிச்சுட்டு வீட்டுல இருந்தா தந்தச்சோறுன்னு திட்டுறாங்க, ஃப்ரெண்டு எவனாவது திட்டி இருக்கானா அப்படின்னாரு. உறவு திட்டம் ஏன் தெரியுமா? நீ உழைக்க வேண்டும், நல்ல சோறு சாப்பிடணுங்கிற உரிமையில அந்த உறவு உன திட்டம். நண்ப திட்ட மாட்டாங்க. எப்படி திட்டுவான்? அவனே ஒரு தண்டச்சோறு. அப்பா வாய்ஸ், பியூர்லி அப்பா வாய்ஸ். இப்ப குடும்பத்துல யோசிச்சு பாருங்க,
மருத்துவமனையில யாரையாவது அனுமதிச்சிருந்தோம்னா யாருக்கு கூட இருந்து பாத்துக்கிறது? நட்பு வரும், ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு கார்லிக் ஸ்பாட்டையோ கொடுத்துட்டு போயிடும். கொடுத்துட்டு போயிடும். காதல் எட்டி கூட பார்க்காது. ஆனா இரவும் பகலுமா ஷிப்ட் போட்டு இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது அந்த உறவுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க நம்ம எல்லாருமே விட உயர்ந்த சூப்பர் போட்டிருக்கிறோமே, அதுக்கு பின்னால என்ன இருக்கு? செருப்பு கூட இல்லாமல் புழுதி படிந்த கால்கள் நடந்த நம்ம அப்பாக்கள் நடந்திருக்காங்களே, அதனுடைய விளைவாகத்தான் நீங்க ஒரு விட உயர்ந்த சூப்பர் போட்டு உட்கார்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக இந்த குடும்பத்துக்காக உடல் பொருள் ஆதி அனைத்தையும் தியாகம் செய்யறாளே மனைவி, நான் கேட்கிறேன், அந்த உறவை விட உன்னதமான உறவு எங்க இருக்கு? உறவுங்கிறது எப்படி தெரியுமா? அதெல்லாம் 40 வயசுக்கு மேலதான் வருது. அதுல 25-30 வயசுல யாராவது வைஃபா வந்து இவ்வளவு புகழ்ந்து சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏன் சார் அது? எப்ப உணர்றோமோ அப்ப சொல்லிடுறோம் நாங்க. அதான் உறவு. உறவுங்கிறது லேட்டா சொல்றீங்கிறது தான் வழக்கு. உறவுங்கிறது எப்படி தெரியுமா? தோல்வி நிழல்கள் உங்களை தொடர்கிற போது, உங்கள் கனவுகள் எல்லாம் காயப்படுகிற போது, அவனே கவலைப்படாதடா நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அப்பாவாகட்டும், மாப்பிள்ள கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லுகிற மாமாவாகட்டும், தம்பி கவலைப்படாதீங்க உங்க அண்ணன் இருக்காரு நான் இருக்கிறேன் நாங்க உங்களை விட்டுற மாட்டோம் என்று சொல்லுகிற அத்தாட்சியாகட்டும், பேராண்டி கவலைப்படாதடா இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை உனக்கு, போக போக எல்லாம் சரியாயிடும், அதை பார்த்துட்டு தான் இந்த கட்டை வேகும் என்று சொல்லுகிற பாட்டியாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தருகிற வார்த்தைகள் இல்லையா? வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்நீச்சல் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கும். நட்பு நட்புன்றாங்களே, நீங்க கேட்டு வரலாற்றை திரும்பி பாருங்கள். மிகப்பெரிய துரோகங்களுக்கு அடிப்படையாக நட்பு தான் இருந்திருக்கிறது. ஜூலியஸ் சீசரை கொன்றது புரூட்டஸ். யூ டூ புரூட்டஸ் அப்படின்னு கேட்டாங்க நண்பனை பார்த்து. கொஞ்சி விளையாடும் எங்குட பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா என்று வீரம் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரம் வீழ்த்தப்பட்டது வரை நட்பு செஞ்ச துரோகங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நட்பு காதல் காத்தடிக்கையில பறக்கிற காயின மாதிரி, உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து ஒட்டிக்கும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடும். ஆனா தன் ரத்தத்தையே பாழாக்கி தாளாட்டும் தாய் இருக்கும் வரை, நீங்கள் தடுக்கி விடும் பொழுது தாங்கி பிடிக்க தந்தை இருக்கும் வரை, உறுதுணையாய் உற்றார் உறவினர் உடன்பிறப்புகள் இருக்கும் வரை, ஆறுதல் சொல்லி அரவணைக்க மனைவி இருக்கும் வரை, கொஞ்சி விளையாட குழந்தைகள் இருக்கும் வரை உங்கள் வாழ்நாள் வசந்தமாயிருக்கும். நெகிழ்ச்சியான நினைவுகளை அது நித்தம் நித்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே உறவுகளே, வீழ்ந்து விடாதீர்கள். விழுந்து கிடந்தால் சிலந்திகள் கூட உங்களை சிறைபிடிக்கும். எழுந்து நடங்கள், எரிமலை கூட உங்களுக்கு வழி கொடுக்கும். நாளை நமதாகட்டும், வாழ்வு வளமாகட்டும் என்று சொல்லி கடைசியா ஒரு வேண்டுகோள், ஓட்டு போடுறீங்கன்னா தயவு செய்து உறவை விலக்கி விடாதீர்கள். அது உயிரை விலக்குவதற்கு சமமானது. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆணி தேவையில்லாத அணி இருக்கு. அதுல ஒரு அணியை நீங்க உடுங்கி போடுங்க என்று கேட்டுக்கொண்டு, தாயுடன் கொண்ட நடுவர், தன் தாயை பற்றி எப்போதும் நிகழ்ச்சியாகவே பேசிக் கொண்டிருக்கிற நடுவர், கண்டிப்பாக நிகழ்ச்சியான நினைவுகளை உறவுகள் தான் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசும்போது உண்மையாவே அந்த ஒரு தகப்பனின் குரல் அது. அப்பா பத்தி பேசும்போதெல்லாம் மனசு அப்படியே பதறி போச்சு ஒரு நிமிஷத்துல. நான் யோசிச்சு